ஓகே, கவனிங்க 12வது கேள்வி. ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் கொண்ட 7 எலுமிச்சை பழ பொதிகளில் காணப்பட்ட எலுமிச்சை பழங்களின் எண்ணிக்கை வருமாறு ஏறுவரிசைப்படுத்துவோம். 12, 13, 14, 15 2 தடவை, 16 2 தடவை. அப்ப இதுதான் ஏறுவரிசை. ஏன்னா இப்ப பாருங்க, காலனை இடைவீச்சு கேட்கிறாங்க. காலனை இடைவீச்சு. அப்ப முதலாம் காலனை 2ஆம் ஈட்டு. 2ஆம் ஈட்டு தான் முதலாம் காலனை. அது 13. சரிதானே? அடுத்து 3ஆம் காலனை 6ஆம் ஈட்டு. அப்ப 16ல இருந்து 13 கழிச்சா காலனி இடைவீச்சு 3. காலனி இடைவீச்சு 3. சரிதானே? ஓகே, அடுத்து பாருங்க 13வது கேள்வி. பின்வரும் தரவுகள் தொடர்பாக மாணவர்கள் சிலர் தெரிவித்த விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இடை 6ஆக இருந்தா எக்ஸ் பெருமானம் 6ஆம். எக்ஸ் பெருமானம் 6. நான் எக்ஸுக்கு 6 போடுறேன். எக்ஸுக்கு 6. இப்ப கூட்டுவோம். 6 4 10, 16 19 25 30. 30 எத்தனை? 3 4 5 6. 6ஆல பிரிக்கணும். 30 6ஆல பிரிச்சா இடை என்ன வருது? 5 தானே? அப்ப யோசிச்சு பாருங்க. எக்ஸ் 6ஆ இருந்தா இடை 6 இல்லையே. எக்ஸ் 6ஆ இருந்தா இடை 5. அப்ப ஏ பிழை. ஏ பிழை. இது சி மாத்திரம் தான் சார் வந்து. இல்ல பியும் சி மாத்திரமா? சரி, இல்ல சி மாத்திரம். சி மாத்திரம். ஓகே, அப்ப இதுல ஆன்சர் இல்லைன்னா சரி, பிஏ செக் பண்ணி பாப்போம். எக்ஸ் பெருமானம் 4. எக்ஸ் பெருமானத்தை 4 போட்டு கூட்டி பாருங்க. 28. 28 6ஆல பிரிங்க. ஆன்சர் 4.6 சம்திங் வரும். அப்ப இதுவும் பிழை. எக்ஸ் பெருமானம் 3. எக்ஸுக்கு 3 போட்டுட்டு கூட்டி பாருங்க. 27. 27 6ஆல பிரிச்சு பாருங்க. 4. ஓகே, சரி. அப்ப 13ஆவதுக்கு விடை வந்து சி மாத்திரம். சரியா? சி மாத்திரம் தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து கவனிங்க. இதெல்லாம் நாங்க இன்னும் படிக்கல. எங்க 19வது கேள்விக்குரிய ஆன்சர் 19. நேரடி சமன்பாடு கேட்கிறாங்கன்னா எது ஆன்சர்? கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு, அவ்வளவுதான். பெருசா எதுவுமே இல்லை. நாங்க எழுதின சமன்பாட்டுல எது இங்கே சரியான சமன்பாடு? முதலாம் காலனை. சரியா? 2வது ஆன்சர் எண்சக 1 கீழ் 4. எண்சக 1 கீழ் 4. சரி, அடுத்து பாருங்க 20. 20வது கேள்வி. செய்யுங்க, நீங்க செய்ய பாப்போம். 20வது கேள்வி. 20வது கேள்வியில காலனி இடைவீச்சு கேட்கிறாங்க. குயிக்கா கண்டு சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டம் இல்லை இதை காலனி இடைவீச்சு காண்றது. நீங்க சொன்ன பிறகுதான் நான் பதில் சொல்ல போறேன். என்ன காலனி இடைவீச்சுக்குரிய ஆன்சர்? எட்டு சார். 8. பாவம்.
8னா பாருங்க, முதலாம் காலனை, இந்த கேள்விக்கு வரும் முதலாம் காலனை அப்படின்றது 3ஆம் ஈட். ஏறுவரிசைப்படுத்தின பிறகு 3ஆம் ஈட். இந்த இருக்கு 3ஆம் ஈட். 3ஆம் காலனை வரும் 9ஆம் ஈட். சரி, அந்த சமன்பாட்டுல போட்டு பாருங்க, 9ஆம் ஈட். ஓகே, 13 5 கழிக்க ஆன்சர் 8. எங்க 26வது கேள்வி. 26. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூஸ் பண்ணி குயிக்கா சொல்லுங்க ஆன்சர். சம்டைம் ஆன்சர் இல்லாமலும் இருக்கலாம். இடை என்ன? 26வது கேள்வியில இடை என்ன அப்படின்ற எத்தனை கேள்வி? 450 சார். எத்தனாவது? 450 2வது சார். 2. 450 கிராம். அவ்வளத்தையும் கூட்டி 5 தரவுகள் இருக்கு. அப்ப 5ஆல பிரிச்சிருப்பீங்க. சரி, அவ்வளத்தையும் கூட்டி 5ஆல பிரிக்கும். சரிதானே? ஓகே, இதெல்லாம் இனிதான் நாங்க படிக்க இருக்கு. இன்னும் இதை கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி 32. 32வது கேள்வி. சரியா? சின்ன டைம் ஒன்று தர, யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து எது மாதிரி தான் நீங்க கண்டுபிடிங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம், 2 நிமிஷம் டைம் ஒன்று தர, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் செஞ்ச பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது, பட் செய்யலாம். ஐக்யூ நாலேஜ் உள்ளவரால் செய்யலாம் இந்த கேள்வி. யாரும் செய்து முடிச்சவங்க இருக்கீங்களா? அல்லது இன்னும் டைம் வேணுமா இருந்தா சொல்லுங்க. யாருக்கும் டைம் தேவைப்படுதா செய்யறதுக்கு? சரி, பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு போகணும். இப்போ உள்ள மாதிரியே கேள்விகள் வந்துகிட்டு இருக்காது. அதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி. சரியா? அப்ப இந்த மாதிரி கேள்வி பார்ப்போம் எப்படி செய்யறேன்னு சொல்லி. தரம் 12ல 3 வகுப்புகள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி எடுத்துக்கொள்ளும். வகுப்பு ஏல சரியா 30 பேர் இருக்காங்க. வகுப்பு ஏல 30 பேர். வகுப்பு பில 28 பேர், வகுப்பு சில 29 பேர். இந்த வகுப்பு 3 வகுப்புலையும் எஸ்எஃப்டி பாடத்தில் பெற்ற தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடத்துல பெற்ற புள்ளிகள சராசரி ஏ வகுப்புல 48, பி வகுப்புல 52, சி வகுப்புல சராசரி 50. இப்ப கேள்வி என்னன்னா,
இந்த தரம் 12ல எஸ்எஃப்டில சராசரி என்ன? எஸ்எஃப்டி பாடத்துல சராசரி என்ன? இந்த மொத்த 3 வகுப்புக்கும் சேர்த்து கேட்கிறாங்க. எனக்கு சராசரிக்குரிய அடிப்படை கன்செப்ட் தெரியும். சராசரி அப்படின்றது புள்ளிகளோட கூட்டுத்தொகைய, சரியா, புள்ளிகளோட கூட்டுத்தொகைய தரவுகளின் எண்ணிக்கையால பிரிக்க, தரவுகளின் எண்ணிக்கையால பிரிக்க. இப்ப இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. 3 கிளாஸையும் சேர்த்து மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? ஏபிசின்னு நான் சொன்னேன் தானே, அது 3ஐயும் சேர்த்து மொத்தமா எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? எத்தனை மாணவர்கள் எஸ்எஃப்டி பாடம் செஞ்சிருக்காங்க? குயிக்கா வரணும் எனக்கு பதில். 87 கிளாஸ் எத்தனை? 87. இதுல 30, 28, 29. அப்ப 3 கிளாஸ்லயும் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 87. இப்ப எனக்கு தேவை 3 கிளாஸ்லயும் டோட்டல் மார்க்ஸ் என்ன? டோட்டல் மார்க்ஸ் என்ன? அதை எப்படி காண போறேன்னு பாருங்க. முதலாவது வகுப்பு ஏக்கு வார. வகுப்பு ஏ உங்களுக்கு தெரியும், வகுப்பு ஏட சராசரின்றது வகுப்பு ஏட கூட்டுத்தொகைய, வகுப்பு ஏட கூட்டுத்தொகைய வகுப்பு ஏயில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையால் பிரிக்க வரே தானே. வகுப்பு ஏட சராசரி கொடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு சொல்லி 48. அப்ப 48 சமன் வகுப்பு ஏட கூட்டுத்தொகையின் கீழ் 30. அப்ப வகுப்பு ஏல உள்ள அந்த 30 பேரும் எஸ்எஃப்டி பாடத்தில எடுத்த புள்ளிகளோட கூட்டுத்தொகை காண போறேன். இதை பெருக்கி காண போறேன். அப்ப இதை பெருக்குனா சரியானு பாருங்க. 1440. சரிதானே? வகுப்பு ஏல உள்ள 30 மாணவர்களும் எஸ்எஃப்டி பாடத்தில் எடுத்த புள்ளிகளோட கூட்டுத்தொகை 1440. அதே மாதிரி எனக்கு பில எவ்வளவு கூட்டுத்தொகைன்னு சொல்லுங்க. வகுப்பு பில எவ்வளவு கூட்டுத்தொகை? வகுப்பு பில எவ்வளவு கூட்டுத்தொகை? பில எத்தனை பேர் இருக்காங்க? 28 பேர். என்ன பில கூட்டுத்தொகை தெரியாது. பில சராசரி 52. அப்ப பில கூட்டுத்தொகை காரணமா இருந்தா 52ஐயும் 28ஐயும் என்ன செய்றீங்க? பெருக்குறீங்க. 52ஐயும் 28ஐயும் பெருக்குனா 1456. குயிக்கா சொல்லுங்க. அப்ப சிய சொல்லுங்க. சில எவ்வளவு கூட்டுத்தொகை? சில 29 பேர் இருக்காங்க. 1450 சார். 1450. சரி, 1450. இப்ப பாருங்க, ஏல உள்ள 30 பேருட கூட்டுத்தொகை இவ்வளவு, பில உள்ள 28 பேருட கூட்டுத்தொகை இவ்வளவு, சில உள்ள 29 பேருட கூட்டுத்தொகை இவ்வளவு. இப்ப என்ன சொல்லுங்க? தரம் 12ல் உள்ள மாணவர்கள் எடுத்த மொத்த புள்ளிகளோட கூட்டுத்தொகை எவ்வளவு? மொத்த புள்ளிகளோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 3 கிளாஸ் 4346 சார். ஓகே, வெரி குட். 4346. ஓ, 4346. அப்ப மொத்த கூட்டுத்தொகையை மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையால பிரிக்க போறேன். சரியா? 4346 பிரிப்பம் 87 பிரிக்க 49.95. இப்படிதான் எனக்கு ஆன்சர் வருது. 49.95. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் இங்க இல்ல. ஆனாலும் நீங்க சரியான ஆன்சர் எதுன்னு போடல. இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லைன்னு சொல்ற இல்ல. சரியா? எதை தெரிவு செய்வீங்க? ஆன்சர் எத்தனாவது? 50 சார். 2வது. 50. ஓகே, மட்டம் தட்டுறோம். ஏன்னா மட்டம் தட்டினா 50. சரிதானே? அப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள போகும். நாங்க இப்ப முதல் 2 கிளாஸ்னால தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஹார்டா போகும். சரியா? திடீர்னு ஹார்டா போனா விளங்காம போகும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹார்டா போறோம். சரியா? அவ விளங்கிச்சானே என்ன ஐடியான்னு சொல்லி இந்த கேள்வி செய்யறதுக்கு. சரி,
பாருங்க மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி இதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பார்த்த பிறகு நான் டிஸ்கஸ் பண்றேன் மூணாவது கேள்வியை. சரி, கவனிங்க மூணாவது கேள்வியா. இப்படி ஒரு பரம்பல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எக்ஸ்னு ஒரு பெருமானம் இருக்கு. இதுல சொல்றாங்க எக்ஸ் 9க்கு சமன் இல்ல, 9 தவிர என்ன ஒரு பெருமானம் வேணுமானம் எடுக்குமாம் எக்ஸ். அப்ப ஆகாரம் என்னன்னு கேட்கிறாங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். என்ன ஆகாரம்? 11 சார். பைன். பாருங்க 11 எத்தனை தடவை இருக்கு? 11 எத்தனை தடவை இருக்கு? 3 தடவை. என்ன எக்ஸ் 9க்கு சமன் இல்லாட்டி எக்ஸ் 9 2 தடவை மட்டும்தானே வரும். அப்ப இதுக்குரிய ஆகாரம் 11ன்னு ஆன்சர். எங்க ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர். ரெண்டாவது எக்ஸ் சமன் 9 ஆகும் போது ஆகாரம் 9 11 சார். ஓகே, வெரி குட். எக்ஸ் சமன் 9 ஆகக்குள்ள 9 11 ரெண்டுமே வரும். ஏன் எக்ஸுக்கு 9 போடுங்க. அப்ப பாருங்க 9 எத்தனை? 3 தடவைனா 11 3 தடவை. அப்ப ரெண்டுமே ஆகாரம் தான், 9 11. சரிதானே? அடுத்து நாலாவது கேள்வியில எனக்கு இந்த இடையத்தை கண்டு சொல்லுங்க. இடையத்தை கண்டு என்ன ஆன்சர்? இடை முதலாவது செய்யுங்க, ரெண்டாவது அடுத்து செய்வோம். ரெண்டாவது கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? முதலாவது இடையம் எவ்வளவு? ஏறுவரிசைப்படுத்தப்பட்டே தான் இருக்கு. ஏறுவரிசைப்படுத்தப்பட்டே தான் இருக்கு. அப்ப ஓகே, நீங்களே செய்யுங்க. நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்க. நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்க. விடயத்துக்கு என்ன ஆன்சர்? முப்பத்தி நாலு சார். எத்தனை? திரும்ப இருக்கா சொல்லுங்க. எத்தனை சொன்னீங்க? 34. 34. 34 பில 34 வராது. எத்தனையா மீட்டு வந்துச்சு அதை சொல்லுங்க. எத்தனையா மீட்டு இடையம் எத்தனையா மீட்டு வந்துச்சு? 42 சார். மூன்றாம் 42. வீட்டு. 3ஆம் மீட்டும் பில இடைய 3ஆம் மீட்டிலே. ஏன் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 தானே இருக்கு. பாருங்க அரை. 3.5 சார். வெரி 3.5. 3.5 6ஐயும் 1ஐயும் கூட்ட 7, 7 2ஆல பிரிக்க இடையம் 3.5ஆம் மீட்டு. இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர்? 3.5ஆம் மீட்டுக்கு என்ன ஆன்சர்? இல்லங்க 3.5ஆம் மீட்டு என்ன ஆன்சர்? 45. 47 சார். 47. 47 சார். பாருங்க 3ஆம் மீட்டு 42 பிளஸ் 0.5
இப்ப 4ஆம் மீட்ல இருந்து 3ஆம் மீட்டை கழிக்கிறேன். 52ல இருந்து 42 கழிச்சா எத்தனை? 10. 10யும் தசமஞ்சையும் பெருக்குனா எத்தனை? 10யும் தசமஞ்சையும் பெருக்குனா 5. 42ஓட 5 கூட்டினா எத்தனை? 47. எத்தனை? இடையம் 47. சரி, இப்ப கவனிங்க. ரெண்டாவது பகுதியை நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்றதை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அது கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியது. நான் இங்க இடையம் கண்ட 47, அதை அழிக்கிறேன். இடையம் 47, அதை அழிப்போம். மேற்படி எண் தொகுதியுடன் எனும் எண் சேர்க்கப்பட்டது. புதுசா ஒரு எண்ணை சேர்க்கிறாங்க. அப்ப இப்ப எத்தனை எண் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எத்தனை தரவுகள் இருக்கு? புதுசா ஒரு எண் வைய சேர்த்தா இப்ப எத்தனை தரவுகள் இருக்கு? 7 சார். 7. அப்ப சொல்லுங்க, இடையம் எத்தனையா மீட்டுன்னு சொல்லுங்க. 7 தரவு இருந்தா இடையம் எத்தனையா மீட்டு? 4ஆம் மீட்டா இருக்கும் சார். 4ஆம் மீட்டு. இடையம் 4ஆம் மீட்டு. ஓ, அப்ப அந்த ஐடியா முதலாவது எடுத்துக்கொள்ளும். எனும் எண் சேர்க்கப்பட்டது. பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இடையம் யாது என குறிப்பிடும். பாருங்க, முதலாவது சந்தர்ப்பம் y 42க்கு சமன் அல்லது 42 விட சின்னது. ஆனா y 42க்கு சமன்னா யோசிச்சு பாருங்க. y இങ്ങനെ தானே போடுவீங்க 42ன்னு. இப்ப எண்ணி பார்ப்போம். 1 2 3 4. 4ஆம் வீட்டு தானே இடையம். சொல்லுங்க, y 42க்கு சமன்னா இடையம் என்னன்னு போடுவீங்க? 42. அல்லது இப்படி யோசிப்போமே, y 42 விட சின்னது, சிறிது. y 42 விட சிறிதுனா 42 விட சிறிதுனா 41 வைங்க, இங்கதான் போடுவீங்கன்னா. அல்லது அதை விட சிறிதுனாலும் இங்கிட்ட தானே போடுவீங்க. இப்ப எண்ணி பார்ப்போம். இது முதலாம் மீட்டு, 2ஆம் மீட்டு, 3ஆம் மீட்டு, 4ஆம் மீட்டு. இப்ப 4ஆம் மீட்டு என்னன்னு தான் வருது? 42 தானே வருது. அப்ப y 42 விட சிறிய பெருமானம் எந்த பெருமானத்தை எடுத்தாலும் இடையத்துக்குரிய ஆன்சர் 42 தான். சரியா? 42 தான். ஓகே, சி பாருங்க. சி பி அடுத்து செய்யற சியை செய்துட்டு பி. நீங்க சிக்குரிய ஆன்சர் நீங்க தான் சொல்லுங்க பாப்போம். சிக்குரிய ஆன்சர் நீங்க தான் சொல்லுங்க. வைட பெருமானம் 52 அல்லது 52 விட பெருசுனா இடையம் என்னன்னு கேட்கிறான். என்ன ஆன்சர் வரலாம்? 52 சார். ஓகே, வெரி குட். வை 52. 52னா இங்க தான் போடுவீங்கன்னா. இப்ப எண்ணி பார்ப்போம். 1ஆம் மீட்டு, 2ஆம் மீட்டு, 3ஆம் மீட்டு, 4ஆம் மீட்டு என்னன்னு வருது? 52. சரி, வைக்கு 52 போடக்குள்ள அப்படி வருது. 52 விட பெரிய ஒரு ஆன்சர் போட்டு பாருங்க. 52 விட பெரிய ஒரு ஆன்சர்னா ஒண்ணு இங்க அல்லது இங்க அல்லது இங்க தானே போடுவீங்க. இப்ப எண்ணி பாருங்க. 1ஆம் மீட்டு, 2ஆம் மீட்டு, 3ஆம் மீட்டு, 4ஆம் மீட்டு என்னன்னு தான் வரும்? 52 தான் வரும். சரியா? 52 தான் வரும். இப்ப அடுத்து பாருங்க, பிஏ பாருங்க. பிஏ வை 42 விட பெருசு, 52 விட சின்ன. அப்ப 42 விட பெருசு, 52 விட சின்னதுன்னா கட்டாயம் வை இங்கே தான் வரும். இது ரெண்டுக்கும் நடுவுல தான் வரும். 42 விட பெருசா இருக்கலாம், 52 விட சின்னதா இருக்கு. அப்ப இங்கே தான் வரையலுமே. இங்கெல்லாம் வரையலும் அயலாதே. ஓகே, ஏறு வரிசைப்படுத்தி எழுதணும்னா. இப்ப பாருங்க, இது முதலாம் மீட்டு, 2ஆம் மீட்டு, 3ஆம் மீட்டு. சொல்லுங்க, 4ஆம் மீட்டுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? இப்ப 4ஆம் மீட்டு என்ன ஆன்சர்? Y சார். வை. வெரி குட். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அதாவது 43 இருக்கலாம், 44 இருக்கலாம், 45 இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வைன்னு தானே சொல்றாங்க. அப்ப 4ஆம் மீட்டு வை தான் ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர் வை. மேல உள்ளதுக்கு ஆன்சர் சொன்ன 42, கீழே உள்ளதுக்கு ஆன்சர் சொன்னா 52. சரிதானே? ஓகே. ஓகே, இந்த 11வது கேள்வி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்க ஏற்கனவே செய்த மாதிரியான ஒரு கேள்விதான். பிறகு செய்து பாருங்க. அந்த கேள்வியை செய்து பாருங்க. நான் ஆன்சர் பிறகு அனுப்பி விடுறேன். 11வது கேள்வி.
இப்ப கவனிங்க, நாங்க இன்னொரு விடயத்துக்குள்ள போவோம். சரி, இன்னொரு விடயம். சரி, அது என்ன விடயம்னு பார்ப்போம். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. சரியா, இந்த இந்த விஷயம் படிப்பிச்சா உங்களுக்கு மூணா பிரிச்சேன்னா, மூலத்தரவு, கூட்டமாக்கப்படாத மிடரன் பரம்பல், கூட்டமாக்கப்பட்ட மிடர், இப்படி மூணா பிரிச்சிருக்கா. மூலத்தரவுல மூலத்தரவு தொகுதியில படிப்பிக்க போற கடைசி விடயம் இதுதான். சரியா, பட் கொஞ்சம் டீப்பான செக்ஷன். இன்னைக்கு கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல சரியா அது தொடர்பா கூடுதலான விஷயங்கள் ஆராயும். ஓகே, நல்ல கவனி விளங்கி விளங்கி பார்க்கணும். இது உங்களுக்கு கொஞ்சம் புதிய விஷயமா இருக்கும். இது பாருங்க, சராசரிக்கு சமன்பாடு இப்படிதான் எழுதணும். என்ன, I சமன் ஒன்றிலிருந்து எண்ணாக xi இன் கீழ் n, இப்படி அனைவரும் சமன்பாடு எழுதணும். சராசரி, சரியா, சராசரி x பாருக்கான சமன்பாடு, x பார் சமன் இந்த சமன். எனக்கு நீங்க சொல்லுங்க பாப்பா, இந்த இது என்னத்த வகை குறிக்குது, எளிமையா விளங்கணும். சமன்பாடை நாங்க இதுதானே விளங்கப்படுத்த தெரியணும். அப்பதான் கேள்வி செய்யலாம். இன்னொரு ஆளுக்கு இதுதானே விளங்கப்படுத்த தெரியணும். என்னத்த வகை குறிக்குது, அல்ல சிக்மா அப்படின்னா என்ன? இதுதான் சிக்மா குறியீடுனா, சிக்மா அப்படின்றது என்ன? போலவே இந்த குறியீடு அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. மொத்தம். ஓகே, கூட்டுத்தொகை. சிக்மான்றது கூட்டுத்தொகை. சரியா, இதுக்கு போது அப்படித்தானே செஞ்சோம். தரவுகளோட சராசரி காண்றதுக்கு கூட்டுத்தொகைய தரவுகளோட எண்ணிக்கையால் என்ன செஞ்சு விட்டீங்க, பிரிச்சு விட்டீங்க. சரிதானே? இப்ப என்ன சொல்லுங்க, இந்த சமன்பாடை பார்த்து சொல்லுங்க, இங்க எத்தனை தரவுகள் இருக்கு? இந்த சமன்பாடை பார்த்து சொல்லுங்க, இங்க எத்தனை தரவுகள் இருக்கு? இதுதான் n தரவுகள். இங்க எத்தனை தரவுகள்? n தரவு. அதனால தானே என்னால பிரிச்சிருக்கோம். சரி, இப்ப சின்ன ஒரு சேஞ்ச், சின்ன ஒரு மாற்றம் செய்வோம். நான் இப்படி போடுறேன் பாருங்க. இப்படி போடுறேன். சொல்லுங்க, இது என்ன? சாரி, இங்க எத்தனை தரவுகள் இருக்கு? இந்த சமன்பாடை பார்த்து இங்க எத்தனை தரவுகள் இருக்கு? 10 சார். 10 தரவு இருக்கு. அப்ப இந்த மேலுள்ளது அந்த 10 தரவுகளின் கூட்டுத்தொகை. மேலுள்ளது என்ன? 10 தரவுகளின் கூட்டுத்தொகை. அதை இப்படி எழுதலாம் பாருங்க. இப்படி எழுதலாம். எப்படின்னு பாருங்க, எக்ஸ் பார் சம். முதலாவது தரவு பாருங்க, I 1 to 10 வரை அதிகரிக்குது. அதுதான் இதுக்குரிய விளக்கம். போட்டதுக்குரிய I எதுல இருந்து எது வரை? 1 to 10 வரை அதிகரிக்குது. அப்ப பாருங்க, முதலாவது தரவு போடுறேன் x1, இரண்டாவது தரவு x2, மூணாவது தரவு x3 டாட் டாட் டாட், கடைசி தரவு x10. 10 தரவையும் கூட்டி 10ஆல பிரிக்கிறேன், சராசரி காண. சரியா, சராசரிக்கான 10 தரவையும் கூட்டி 10ஆல பிரிக்கிறேன். அடுத்து போவோம். x பார் சமன் சிக்மா I சமன் 1 to 25, xi இன் கீழ் 25. சொல்லுங்க, இங்க எத்தனை தரவு இருக்கு? 25 சார். 25. எளிமையான விஷயம் தான் இது கேட்டுக்கிட்டு இருக்கேன். எளிமையான விஷயம் சொல்ல தெரிஞ்சாதான் அங்கிட்டு போக கொஞ்சம் டிஃபிகல்டான விஷயம் சொல்லலாம். அப்ப 25 தரவுகளோட சராசரினா 25 தரவையும் கூட்டி, இப்படி 25 தரவு எழுதிட்டு கேளாதே. அதனால இப்படி புள்ளி இட்டுட்டு கடைசி தரவு 25, அத 25ஆல பிரிக்க போறோம். அது 25. அத இதுக்குரிய விரிவு தான் இது. சரிதானே?
அடுத்து இதை என்ன சொல்லுங்க, சிக்மா ஐ சமன் 1ல இருந்து 40ஆக எக்ஸ் ஐ இப்படின்னா என்ன? இப்படின்னா என்ன? 40 தரவுகளை கூட்டி சார் 40ஆல பிரிக்கணும். பாருங்க பிள்ளை விட்டீங்க. நான் 40ஆல பிரிச்சிருக்கேனா? இல்ல சார். நான் 40ஆல பிரிக்கலையே. இது என்னத்த வகை குறிக்குதுன்னா 40 தரவுகளினதும் கூட்டுத்தொகை. இல்லைங்களா? இது என்னத்த வகை குறிக்குது? 40 தரவுகளினதும் கூட்டுத்தொகையை மட்டும்தான் வகை குறிக்குது. நான் 40ஆல பிரிக்கலையே. சரியா? அப்ப அந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இது சராசரி இல்ல, இது கூட்டுத்தொகை. இது சராசரி இல்ல, இது என்ன? கூட்டுத்தொகை. சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு போ. சிக்மா ஐ சமன் 1ல இருந்து 20ஆக, நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சரியா? இது கேட்கணும், அதுக்குரிய பதில் வரணும். இப்படி இருக்கு. சொல்லுங்க, இங்க எத்தனை தரவுகள் இருக்கு? இங்க எத்தனை தரவு? இங்குள்ள தரவுகளின் எண்ணிக்கை எத்தனை? 22 சார். 20. இந்த மேல உள்ளதுதான், இதுதான் தரவு. பெருசா ஆட்கொள்ளது 20 தரவு. இந்த பாருங்க, முதல் பார்த்தது 40 தரவு. சரியா? இந்த 25 தரவு. என்ன? 25 தரவு இருந்துச்சு. இந்த எத்தனை தரவு? 10 தரவு. சரியா? அதே மாதிரி இங்க எத்தனை தரவு இருக்கு? 20 தரவு தான் இருக்கு. ஆனா என்ன செய்திருக்காங்கன்னா 20 தரவையும் சும்மா கூட்டல, 20 தரவையும் கூட்டல. முதலாவது என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தரவுகளோடையும் 2 அப்படின்ற பெருமானத்தை சேர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்பமே நான் அந்த 20 தரவுல ஒரு 4-5 தரவுகள் எழுதுறேன். இதுதான் அந்த 20 தரவுல உள்ள ஒரு குறிப்பிட்ட சில தரவுகள்னு வைங்க. அப்ப இங்க என்ன செய்யறாங்க, 60ஓட 2 கூட்டுறாங்க, 65ஓட 2 கூட்டுறாங்க, 72ஓட 2 கூட்டுறாங்க, 42ஓட 2 கூட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு தரவோட 20 தரவு இருக்குதானே, அந்த 20 தரவுகளோடையும் 2 எனும் பெருமானம் கூட்டப்பட்ட பிறகு வார கூட்டுத்தொகை தான் இது. விளங்குச்சா? பாருங்க, திரும்ப இருக்க சொல்றதா, இங்கு மொத்தம் 20 தரவுகள் இருக்கு. ஒவ்வொரு தரவுகளுடனும் 2 எனும் பெருமானம் கூட்டப்பட்ட பிறகு அந்த 20 தரவுகளினதும் கூட்டுத்தொகை. அந்த 20 தரவுகளினதும் இங்க 20 தரவுகள கூட்டுத்தொகைன்னு சும்மா சொல்லலாது. ஒவ்வொரு தரவோடையும் 2 என்ற பெருமானம் கூட்டப்பட்ட பிறகு வார 20 தரவுகளினதும் கூட்டுத்தொகை. சரியா? இன்னொரு உதாரணம். இத நீங்க சொல்ல போறீங்க. xi -8 என 30. இதை எப்படி வாசிக்கலாம்? இது என்ன சொல்றாங்க அப்படின்றத எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? இங்கு மொத்தம் 30 தரவு இருக்கு சார். அந்த ஒவ்வொரு தரவோட 8 8ஆ கூடிட்டு போகுது சார். கூடலையே ஒவ்வொரு தரவுல இருந்து 8 என்ன செய்யறாங்க, கழிக்கிறோம். அழிப்படுது சார். சரிதானே? ஓகே, ஒவ்வொரு தரவுல இருந்தும் 8 என்ற பெருமானத்தை கழிச்ச பிறகு மொத்தம் எத்தனை தரவு? 30 தானே. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க மார்க்ஸ் எது உங்களோட கிளாஸ்ல 30 பேர் இருக்கா, 30 பேர் ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுத்திருக்கீங்க. பிறகு டீச்சர் கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ ஒரு கேள்வி வந்து இது வரைக்கும் அதை நீங்க பார்த்து அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கிளாஸ்ல உள்ள எல்லாத்துக்கும் 8 மார்க்ஸை கழிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு தரவுல இருந்தும் 8 புள்ளிகள் கழிக்கப்பட்ட பிறகு வார 30 தரவுகளின் கூட்டுத்தொகை. சரிதானே? அப்படிதான் இதை வாசிக்கிறோம். சரி, 4-5 உதாரணம் செய்யக்குள்ள பிடிபற்ற என்ன விஷயம்னு பாருங்க. அடுத்தது இப்படி முதலாவது என்ன சொல்லுங்க, இது கூட்டுத்தொகையா சராசரியா? இப்ப காட்டப்பட்டிருக்கிறது கூட்டுத்தொகையா சராசரியா? எதை வகை குறிக்குது? சராசரி. சராசரி. ஏன்னா ஏன் 25ஆல பிரிச்சுட்டா
சரி, மேல உள்ளதை எப்படி வாசிப்பீங்க? மேல உள்ளதை எப்படி வாசிப்பீங்க? 25 தரவுகள் இருக்கு சார். அதுல ஒவ்வொரு தரவுலையும் 6 கூடி கொண்டுட்டு வரும் சார். ஓகே, வெரி குட். இவ்வளவு போதும் உங்களுக்கு. சரியா? இது எப்படி வாசிப்பீங்கன்னா அவங்க அங்க எழுதி எல்லாம் காட்ட சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒண்ணு கொடுத்தா இதுதான் நடக்குது அப்படின்றத உள்ளார்ந்த விளக்கம் தேவை. சரியா? ஓகே, நீங்க சொல்றதுல விளங்குது. அந்த உள்ளார்ந்த விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. ஒவ்வொரு தரவுல இருந்தா சரி, ஒவ்வொரு தரவோடையும் 6 மாசம் கூட்டின பிறகு வார 25 தரவுகளோட கூட்டுத்தொகை 25ஆல பிரிக்கிறாங்க. அப்ப இப்படி சொல்லலாம் இது. ஒவ்வொரு தரவுகளோடையும் 6 மாச கூட்டின பிறகு வார சராசரி. இது கூட்டுத்தொகையிலே இது என்ன? சராசரி. சரிதானே? ஓ, அடுத்து பாருங்க இன்னொரு உதாரணம். சிக்மா i7 1ல இருந்து 12ஆக 2xi இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இதை எப்படி என்ன எப்படி வாசிக்கலாம் சொல்லுங்க? அடைப்புக்குள்ள 2xi என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு தரவோடையும் கூட்டுறாங்களா? பெருக்குறாங்க சார். பெருக்கிறான். பெருக்கிறான். அதான் இப்படி சொல்லலாம். ஒவ்வொரு தரவையும் 2 மடங்கால் அதிகரித்த பிறகு வார 12 தரவுகளினது கூட்டுத்தொகை. சரியா? ஒவ்வொரு தரவுகளையும் 2 மடங்கால் அதிகரித்த பிறகு வார 12 தரவுகளினது கூட்டுத்தொகை. சரிதானே? ஓகே, அப்ப இதுதான் இதை வாசிக்கிற முறை. அப்ப இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள். சரியா? இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் தான் நாங்க எங்கட அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ரொம்ப முக்கியமான செக்ஷன். அடுத்த கிளாஸ்ல தான் ரொம்ப டீப்பா இது தொடர்பாக விளங்கப்படுத்த போறேன். அடுத்த கிளாஸ்ல இது தொடர்பான விளக்கம் பார்ப்போம். சரியா? உங்களுக்கு அடுத்த இப்ப செவ்வாய்க்கிழமை. சரியா? செவ்வாய்க்கிழமை அடுத்த கிளாஸ் போடுவோம். அதுல எதுவும் பிரச்சனை இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. செவ்வாய்க்கிழமை அடுத்த கிளாஸ் செய்யல. ஓகே, பாய், குட் நைட்.